எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. சென்னையில் இருக்க அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிற விஷயம் இந்த விண்ட் சைம்ஸ் பற்றி தான். வாவ், நிறைய வெரைட்டிஸில் நம்ம கடையில் விண்ட் சைம்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு ஜம்போ சைஸ் விண்ட் சைம். இதோட சவுண்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ நேரத்துக்கு அந்த சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிராண்டட் டைப் விண்ட் சைம்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட ரொம்ப சின்ன சின்ன சைஸஸ் விண்ட் சைம் வரைக்கும் நம்மள்கிட்ட கிடைக்கும். இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நல்ல ப்ளசண்ட்டாக நம்ம கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மைல்டாக சவுண்டு வேணும்னா மைல்டாகவும் வச்சுள்ளது நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஆன்டிக் டைப்பில் அந்த விண்ட் சைம் வந்து ஒரு ஆன்டிக் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் ஒரு விண்ட் சைம். அந்த விண்ட் சைம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட்டாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விண்ட் சைம் பார்த்திங்கன்னா சவுண்டு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு இந்த சவுண்ட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரமிட் வச்சு இந்த மாதிரி மெட்டல் ராட்ஸும் யூஸ் பண்ணி செய்திருக்காங்க. சின்ன சைஸில் இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்க சைம்ஸும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 ராட்ஸ் உள்ள ஒரு விண்ட் சைம். இந்த ராட்லேயுமே இந்த மாதிரி உடன் இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து காற்றுல படும்போது அது ஷேக் ஆகிட்டு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததாக இந்த விண்ட் சைம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து 6+6 6 ராட்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இந்த விண்ட் சைம் பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி ரஸ்டிக்காக டிபெட்டியன் பெல்லுன்னு சொல்லுவாங்களாமா. இந்த பெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பெல்லில் வந்து ஒரு அடிப்பக்கத்தில் ஒரு ராட் மாதிரி உடனில் கட்டியிருக்காங்க. இந்த மெட்டலும் இந்த உடன் பீஸும் சேர்ந்து இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கறது. பட் ஆனால் இது வந்து காற்றுக்கு ஆடாது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாடி டச் ஆகிற மாதிரி இடத்துல, இல்லை நம்ம பேங்க் பண்ணுற மாதிரி இடத்துல போடலாம். இது வந்து ஒரு ரோப்பில் வந்து 8 பெல்ஸ் கட்டியிருக்காங்க. சரிகமப்பா பெல்லுன்னும் இதை சொல்லுவாங்க, டிபெட்டியன் பெல்லுன்னும் இதை சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் விண்ட் சைம்ஸ் பற்றி தான். இது வந்து ரியல் அந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸில் செய்திருக்காங்க. இதோட ரேட் வந்து 1450. அதாவது ஒரு 1 2 3 4 5 6 ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இதோட நேம் வந்து எல்லோ ஜாஸ்பர். இந்த எல்லோ ஜாஸ்பரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும் அதோட சவுண்டிங்கில். அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து விண்ட் சைமாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்டோன் விண்ட் சைம் இந்த மாதிரி 7 சக்கரா விண்ட் சைம்ஸ் அப்படின்னும் வருது. அதாவது 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரியான விண்ட் சைம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட சவுண்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதோட சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெட்டல் பெல்ஸ் வச்சு கூட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சது இருக்குது, 2 ஸ்டெப் வச்சது இருக்குது. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்பு வச்ச மாதிரி பெல்ஸோடு இருக்குது. இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. அடுத்ததாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீஸ் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய சைஸ் பெல்லு. இதோட சவுண்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. வா, இந்த இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் பாருங்கள் 3 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இதோட விண்ட் சைமை.
வாவ்! இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்தன் வேர், அதாவது டெரகோட்டா அப்படிங்கிற ஒரு க்ளே ஐட்டம்ஸில் செய்திருக்காங்க. இந்த மாதிரி பெல்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பேம்பூ விண்ட் சைம்ஸ். இந்த பேம்பூ விண்ட் சைம்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலான ஒரு சவுண்டு நமக்கு கிடைக்குது. இந்த நேச்சுரல் விண்ட் சைம்லேருந்து, அதாவது பழங்காலத்துலலாம் நம்ம இந்த மாதிரி மெட்டல் ராட்ஸில் விண்ட் சைம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேச்சுரலாக மூங்கில் மரங்களை வச்சு தான் இந்த சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆர்டிக்கல் செய்திருக்காங்களாமா. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த விண்ட் சைம் பாருங்கள், இதை மூங்கில்லையே வந்து பெரிய சைஸ் மூங்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூங்கிலோட அந்த பேம்பூ ஸ்டிக்ஸை மேலே ஒரு ஹட்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட சவுண்டே ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்குது. வாவ்! அடுத்ததாக பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இந்த மாதிரியான சிப்பிகளில் விண்ட் சைம் இருக்குது. இதை வந்து ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னாக்கா முத்து பிறந்த சிப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணி அதுக்குலேருந்து தான் நமக்கு இந்த மாதிரி விண்ட் சைம்ஸாக செய்து கொடுக்குறாங்க. இதோட சவுண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெல்ஸும் இருக்குது. அந்த மெட்டல் ஹேண்ட்மேடு மெட்டல் பெல்லில் இருக்க மாதிரியான பெல்ஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து விண்ட் சைம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் ஷேடாக இல்லாட்டி டிஸ்பிளே பீஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஆரஞ்சு கலர், ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு அந்த மாதிரி ஃப்ளாரசன்ட் கலர்ஸில் கிடைக்கிறது உண்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடில் க்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த விண்ட் சைம்ஸ் பற்றி தான். இதில் பாருங்கள், அந்த சரிகம பதனி பெல்லிலேயே ஃப்ரேமில் இந்த மாதிரி 8 பெல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸோடது தனித்தனியாக கட்டியிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேங்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கேட்குறது. அதனால தான் இதை வந்து சரிகமப்பா பெல்லுன்னு கூட சொல்கிறாங்க போல். இது வந்து ரிதமெட்டிக்காக இருக்குது. வாவ்! எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளசண்ட்டான சவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த பெரிய சைஸ் விண்ட் சைம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜம்போ சைஸ் மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு வந்து 4200ன்னு போட்டிருக்கு. வா, கேட்டிங்களா நீங்கள் எல்லோரும் அந்த சவுண்டு? எவ்வளோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்ததாக இந்த சைஸ் பாருங்கள். இது வந்து ஒரு பிளாக்கிஷ் ராடு, மேலே ஒரு ரிங்கு மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ரிங்கு கட்டியிருக்காங்க. இதில் வந்து ராட் வந்து பிளாக் கலரில் கிட்டத்தட்ட ஒரு 6 ராட்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த ராடில் வந்து சவுண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எல்லாமே சேர்ந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரியுது இந்த பீஸு. இப்போ நான் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு இந்த விண்ட் சைம்ஸோட சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்குமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Thank you.